ஜெய்சரம் பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்குறீங்க. அதாவது குடில் வேலை நம்ம எப்பல்லாம் ஸ்டார்ட் பண்றோமோ, ஒரு செடி வச்சாலுமே சரி, இந்த கருடன் வந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுருது. அது ரொம்ப நாளா ரவுண்ட் அடிச்சிருச்சு. நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் அக்கா வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, "எதுக்கு சும்மா பார்த்துக்கிறீங்க? ஷூட் பண்ணி மக்களுக்கு காட்டுங்க" அப்படின்னு. அப்புறம் தான் பாருங்க குடிலுக்கு மேல கரெக்ட்டா கரெக்ட்டா ஒரு 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடிடுது. அது ரொம்ப ஒரு பெரும் பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஏன்னா கருடன் வந்து கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் அந்த கும்பத்துக்கு மேல வந்து சுத்தும். அதே மாரி ஒரு புண்ணிய காரியங்களுக்கு கடவுள் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த கருட பகவான் வந்து வர்றது வழக்கம். அப்படி இருக்க நேரத்தில குடிலுக்கு வந்து தற்செய்யும் பொழுதும், குடிலுக்கு வந்து கண்ணு வைக்கும் பொழுதும், இல்ல குடில்ல ஏதாச்சும் ஒரு புல்ல நட்டு வச்சாலுமே இந்த கருடன் வந்து மேல சுத்துறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது ஜெய்சரம். அதே மாரி கார் வந்து பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, 45லேருந்து 50 அப்படி இல்லன்னா 55 தான். அதிகபட்சம் 45, 50 தான் என்னோட கார் டிரைவிங் வந்து இருக்கும். ஸ்பீடு வந்து ஏத்தவே மாட்டேன். ஏன்னா, மித வேகம் மிக நன்று. வேகமா போய் என்ன பண்ண போறோம்? Facebookல வீடியோ தான் பார்ப்போம். அத அந்த டயத்துக்கு வந்து நம்ம நம்ம லைஃப் நம்ம உயிர வந்து சேவ் பண்ணலாமே! அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே அந்த 45 டூ 50க்குள்ள ஓட்டுவேன். அதிகபட்சமா 55, 60 பட்டு தொடாத வண்டி வந்து இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடிலுக்கு வந்து நம்ம போய்க்கிட்டு இருக்கிறோம். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலைன்னா ஃபுல் வேலையும் முடிக்கல. அந்த செட்டு மட்டும் தான் போட்டு முடிச்சிருக்கேன். இன்னும் வேலை நெறையா இருக்குது. பட் அதெல்லாம் முடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி குடிலுக்கு வந்து போய்க்கிட்டு இருக்கிறோம். ஆ இந்த பிளாட்லயே நம்ம தான் குடில் ஃபர்ஸ்ட்டு கட்டப் போறோம். ஸோ எல்லாமே வெத்து பிளாட்டா தான் இருக்குது. நம்ம பிளாட் மட்டும் கிரீன் கலர்ல தெரியும். தூரத்திலருந்து பார்க்கும்பொழுது. ஸோ அந்த ரோடுமே பார்த்தீங்க அப்படின்னா, மண் ரோடு தான். ஓகேங்களா? மண் ரோடு தான். ஸோ அந்த மண் ரோடு வழியா நம்ம குடிலுக்கு போகக்கூடிய அந்த வியூஸ் வந்து இன்னும் ரொம்ப அழகாவே இருக்கும். ஆ ரைட் சைடு ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஆரஸ்வதி மரம் இருக்குது. ஸோ குடில்ல பொறுத்தவரைக்கும் காற்றுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு இயற்கையான காற்று, தூய்மையான காற்று வீசும். அதே தருணத்தில சும்மா போய் இருந்தாலே, அந்த ஓல குடிசைக்குலாம் தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இது வந்து நல்லா ஃபீல் பண்றவங்க, இந்த செய்வினை கோளாறு கிளியர் பண்றதுக்குன்னு வரவங்க நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. குடிலுக்கு வந்து நம்ம நடிக்குது. ஆ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட்டு சாப்பிட்றக்காண்டி மதியம் போனோம் ஹோட்டலுக்கு. அப்ப அன்னப்பறவை மாரி கத்திக்கிட்டு கியா கியான்னு கடந்துச்சு. ஸோ பார்க்க அழகா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் ஒண்ணு எடுத்தேன். ஜெய்சரம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி கரெக்ட்டா பாருங்க, இந்த குடில் ஒர்க் பார்க்கும் பொழுதே அந்த வானத்தில கருடன் பகவான் வந்து ஒரு என்ட்ரி குடுத்துட்டு போயிறாரு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, குடிலுக்கு வந்து சுத்திலும் தகரம் வச்சு அடைச்சாச்சு. ஏன்னா தகரம் வச்சு அடைக்கும் பொழுது ஷூட் பண்ணல. ஷூட் பண்ணக்கூடிய அந்த கேமரா ஸ்டாண்ட் வந்து வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஸோ, அதனால எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த ஆ ஃபுல்லா சுத்தி அடைச்ச அந்த தகர ஷீட் எல்லாமே நானும் எங்க அக்கா வீட்டுக்காரர் மட்டும் தான் பண்ணோம். ஸோ, அதனாலேயே எங்களுக்கு வந்து சுத்தமா வந்து பண்ண முடியல ஜெய்சரம். ஆ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பி கட்டக்கூடிய ஒரு காட்சி மட்டும் தான் என்னால உங்களுக்கு காட்ட முடிஞ்சுச்சு. இந்த ஷீட் அடைக்கக்கூடிய காட்சி வந்து என்னால காட்ட முடியல. என்ன என்ன ரீசன் அப்படின்னா 2டே பேர் தான். வேற யாருமே இல்ல. ஸோ 2டே பேருங்கனால கேமரா ஒரு கையில, தகரத்த ஒரு கையில பிடிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால தான் இத வந்து நாங்க ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டல. மத்தபடி நல்லபடியா கட்டி முடிச்சாச்சு. இதுல என்ன ஒரு காமெடி அப்டின்னா, எல்லாம் வாங்குன நாங்க கம்பி வாங்க மறந்துட்டோம். ஸோ கம்பி இல்லையே என்னடா பண்றதுன்னு பார்க்கும்போது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்டின்னு கயிறு இருக்கக்கூடிய கயிற வச்சு கம்பிய நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியாச்சு. ஸோ இத பாருங்க இன்னுமே பாதி ஷீட்டெல்லாம் இருக்குது. கம்பியெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு தூரத்தில தெரியும். ஒவ்வொரு கம்பியுமே நம்ம வந்து கயிறு வச்சு தான் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து டோரு இந்த ஃபுல் ஆஃபீஸுமே என்னுடைய முழு பிளான் மட்டும் தான். என்னுடைய பிளான் படி தான் இன்ச் பை இன்ச்சா அத வந்து நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதோட டோர் பார்த்தீங்க அப்டின்னா, சேம் தான் 8க்கு 3 அதாவது 8 அடி ஹைட்டு, 3 அடி அகலம். ஸோ இத செய்யும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா, எந்த ஒரு நாளைக்கு பொங்கல். மறுநாள் பொங்கல். ஸோ, இன்னைக்கு இந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே ஷாப் இல்ல. இன்னும் இருந்துச்சு. இதுலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வெல்டு பண்றதுக்கு எல்லா இடத்துலயுமே அதாவது காளையார் கோவில் சரவுண்டிங்கில ஒரு டோர் வெல்டு பண்றதுக்கு பிரைஸ் வந்து அதிகமா கேட்டிருந்தாங்க. ரூ. 1000 ரூ. 700 இந்த மாரி கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அத செய்றதுக்கான மனசு வந்து ஒத்துக்கல. ஏன்னா வெல்டு எனக்கு பண்ண தெரியாது அப்டின்னு கிடையாது. வெல்டு எனக்கு பண்ண தெரியும். அதையும் நான் பழகியிருக்கேன். பட் மிஷின் வந்து என்ட்ட கிடையாது. ஸோ என்ன பண்றது? நானும் எவ்வளவோ பேரம் பேசி பார்த்தோம். அவன் குறைக்கவே இல்ல. "இஷ்டம்னா பண்ணு, கஷ்டம்னா போடா" அப்டின்ட்டான். சரி ஓகே என்னடா பண்றேன்னு யோசிக்கும்போது, என் ஃப்ரெண்டோட நினைவு வந்துச்சு. டக்குன்னு கால் பண்ணேன். "ஜி எங்க இருக்கீங்க?
இந்த மாரி ஒரு ஃப்ரேம் ஒண்ணு அடிக்கணும் 8க்கு 3 முடியுமான்னு கேட்டேன். அவனும் ஓகே ஜி, ஓகே வாங்க பண்ணிக்கலாம் அப்டின்னாப்புல. நான் என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டேன். நீங்க வாங்க ஜி பண்ணிக்கலாம் அப்டின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டு பைக்ல எடுத்துட்டு 2 பேரும் எடுத்துட்டு கட்டி எடுத்துட்டு போயிட்டோம். 2 ஃப்ரேம் அடிக்கணும். வீட்டுக்கு போயிட்டான் போல. திரும்ப கால் பண்ணி மறுபடியும் வந்தாப்புல. வந்துட்டு ஏன்னா நாளைக்கு பொங்கல் இல்லையா? வீட்டுக்கு போயிட்டான். மறுபடியும் கூப்பிட்டனால வந்தான். வந்துட்டு எனக்கு நீட்டா அழகா நான் சொன்ன மாரியே எனக்கு வந்து செஞ்சு குடுத்தாப்புல. நான் அவன்ட்ட சொல்லியிருந்தேன், "ஜி எனக்கு வந்து 8க்கு 3 கரெக்ட்டா வேணும்" அப்படின்னு. ஸோ அதே மாரி மிச்சம் இருக்க பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு, நீட்டா அரேஞ்ச் பண்ணி, அந்த 8க்கு 3 வந்து அழகா எனக்கு வந்து அடிச்சு டோர் அடிச்சு குடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த தகரம்லாம் அடிக்கணும். அதுக்கு காத்து போறதுக்கு ஒரு ஜல்லடலாம் போடுறதுக்கு ஒரு பிளான் வச்சிருந்தேன். அதெல்லாம் எங்கன்னு கேட்டாப்புல, நான் சொன்னேன், "வீட்ல போய் பார்த்துக்கிறேன். இது மட்டும் கிளியர் பண்ணி குடுங்க எனக்கு" அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணேன். ஏன்னா, என்னால முடியாத பட்சத்துக்கு தான் நான் வந்து வெளியில போவேன். என்னால முடியக்கூடிய வேலைகள நானே பண்ணிடுவேன். வெல்டு மிஷின் இருந்தா நானே டாக் அடிச்சுருவேன். பட் வெல்டு மிஷின் இல்லாதனால, வேற வழி இல்ல. அதனால அவர கூப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஆயிருச்சு. மத்தபடி குடிலுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தோம். வந்துட்டு டோர் வந்து அழகா இந்த தகரம்லாம் அடிச்சுட்டு, அ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வலை இதெல்லாம் அடிச்சுட்டு நம்ம கிளியர் பண்ணோம். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 3ல நான் குடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அதாவது குடில் வந்து எப்படி உருவாச்சு? இது கட்டுறதுக்கு ஏன்னா ஒரு குடில் கட்டுறது அவ்வளோ ஈஸியான்னு கேட்பீங்க. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ போக போக வீடியோல உங்களுக்கு தெரியும். சி யூ டாட்டா. பாய் பாய்.